இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சங்கீதம் 119 அதிகாரம் 170 என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படியே என்னை விடுவித்தருளும். அல்லேலூயா. நான் விண்ணப்பம் பண்றேன், அந்த விண்ணப்பம் உம்முடைய சந்நிதியில வந்ததுக்காக நன்றி. அது மாத்திரமில்லை, உங்க வார்த்தை என்னவோ அதன்படி என்னென்ன பண்ணுங்க, என்னை விடுவித்தருளுங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே இந்த உலகத்தை படித்தார், வார்த்தையினால பல அற்புதங்களை செய்தார். அவர் வார்த்தையாகவே இருக்கிறார். ஏன்னா அவர் ஆதியில வசனம் சொல்லுகிறது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்து சொல்லி யோவான் 1 அதிகாரம் 1 நம்ம வாசிக்கிறோம். அதனாலதான் இங்க அழகா நான் சொல்றேன், உங்களுடைய வார்த்தையின்படி என்ன பண்ணுங்க, என்னை விடுவித்தருளுங்க. உங்களுடைய வார்த்தை எனக்கு வேணும், அதனால என்னை விடுவிக்கும்படியா நான் உங்களிடத்த என்ன பண்றேன், கேட்கற சொல்லி இங்க சொல்றதை பார்க்க முடிகிறது. என் விண்ணப்பம் உங்களுடைய சந்நிதியில வரட்டும். அது மாத்திரமில்லை, உங்க வார்த்தையின்படியே என்னை விடுவித்தருளுங்க. ஏன்னா வசனமானது நமக்கு எப்பொழுதுமே என்ன பண்ணும், சொன்னது தான், விடுவிக்கிறது தான். அதனால ஒரு வார்த்தையின்படி நம்மளை விடுவிப்பாராக. இந்த ஜீசஸ் பிளெஸிங் வேல்டு அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல கமெண்ட்ஸ் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பது நிச்சயம். அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.